Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of viewல current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, the first female mahout who is known as elephant queen is அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. யானை ராணி எனும் பட்டத்துடன் யானை பராமரிப்பில் ஈடுபட்ட முதல் பெண் யார் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ இந்த term mahout அப்படிங்கிறதுக்கு நம்ம elephant கேர் பண்ணிக்கிறவங்க தான் நம்ம mahout அப்படிங்கற அந்த term யூஸ் பண்ணுவோம். சோ என்ன ஒரு பின்னணியில பார்க்கறோம்னா இந்த ஆன்சர்ல இருக்கக்கூடிய இந்த நபருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்ட் அப்படிங்கறத அரசாங்க தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. சோ யார் அந்த நபர் அப்படினு பார்த்தோம்னா பார்வதி பருவா அப்படின்னு சொல்லக்கூடிய அசாமை சேர்ந்த இந்த பெண்மணி தான் அந்த மஹோட் அப்படிங்கிற அந்த ஒரு யானைகளை பராமரிக்கிறதுல இருக்காங்க. ஒரு எலிஃபண்ட் கன்சர்வேஷனிஸ்டா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிறது போயிருக்கு. எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கன்னா அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ பார்வதி பருவா அவங்கள தான் எலிஃபண்ட் குயின் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், consider the following statements அப்படின்னு கொடுத்திருக்காங்க. There are 245 Rajya Sabha seats in the parliament அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. 1/6 of the members retire every 3 years அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ தமிழ்லயே பாத்துறோம். நாடாளுமன்றத்தில் 245 ராஜ்ய சபா இடங்கள் உள்ளன அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 245 இருக்காங்க. அதுல 233 அப்படிங்கறது எலெக்டட், 12 பேர் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டால நாமினேட் செய்யப்படுறவங்க. ஓகேங்களா? சோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னா நம்ம ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்க அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அந்த மாநிலங்களோட உரிமையை பற்றி பேசுறதுனால தான் இதுக்கு ராஜ்யசபா அல்லது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் அவை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ மாநிலங்கள் அவை இந்த சென்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் அவங்க தான் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 33 பேர் இருக்காங்க. இதில் 229 பேர் மாநிலங்கள்லேருந்து வருவாங்க. ஒரு 4 பேர் அப்படிங்கிறவங்க யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. உறுப்பினர்களில் 6 ஒரு பகுதியினர் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஓய்வு பெறுகின்றனர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஒரு பேசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1/3 உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் அந்த சீட் அப்படிங்கிறது 1/3 ஆஃப் த சீட் வேக்கண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஒரு 56 சீட் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் அந்த 56 சீட்டுக்கு வந்து வேக்கண்ட் ஆகுது. அதுக்கான தேர்தல் அப்படிங்கிறதும் நடக்க போகுது அப்படிங்கிறதா அரசாங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது 1/6 கொடுத்துருக்காங்க. அது 1/3 இருக்கணும். அப்புறமா 3 வருடங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது 2 வருடங்களாக இருக்கணும். சரிங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 சரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சராக இருக்கு. அடுத்த கொஸ்டின், who is the number 1 player in men's doubles rankings in tennis அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. டென்னிஸ் ஆண்கள் இரட்டையர் தரவரிசையில் நம்பர் 1 வீரர் யார் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹன் போபண்ணா அவர்கள் தான் ரீசெண்டாக நமக்கு ஆஸ்திரேலியன் ஓப்பனில் மென்ஸ் டபுள்ஸில் வந்து வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தான் இப்போ வந்து நம்பர் 1 பிளேயராகவும் இருக்காரு. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த நம்பர் இந்தியாவிலிருந்து அந்த மென்ஸ் டபுள்ஸில் நம்பர் 1 பிளேயராக இருந்தவங்க யாரெல்லாம் பார்த்தோம்னா ஒன்று மகேஷ் பூபதி, இன்னொன்று லியாண்டர் பயஸ். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் ரோஹன் போபண்ணாவுக்கு முன்னாடி இந்த சாதனையை பண்ணவங்க. தற்போது இந்த சாதனையை பண்ணதான் ரோஹன் போபண்ணா அவர்கள். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா 43 வயசுல வந்து இவர் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வின் பண்ணியிருக்காரு. ஓல்டஸ்ட் டு win a Grand Slam title அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி oldest person to be in the number 1 place அப்படிங்கறது சொல்றாங்க. அதாவது நம்பர் 1 இடத்துக்கு வந்து oldest பிளேயராகவும் இருக்காரு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, the first ever all girls சைனிக் ஸ்கூல் was inaugurated in which state அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. முதலில் பெண்களுக்கான சைனிக் பள்ளி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு விருந்தாவன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய விருந்தாவன், அந்த இடத்துல தான் இந்த ஒரு ஆல் கேர்ள்ஸ் சைனிக் ஸ்கூல் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் இது. லாஸ்ட் கொஸ்டின், நிர்மலா சீதாராமன் வில் ஹோல்ட் த ரெக்கார்ட் ஃபார் பிரசன்டிங் பட்ஜெட் ஃபார் த எந்த கன்சிக்யூட்டிவ் டைம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து எத்தனையாவது பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைக்க உள்ளார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிக்யூட்டிவா 6th டைமாக இவங்க பட்ஜெட் பிரசன்ட் பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு ரெக்கார்டாக இருக்கு. இதுக்கு முன்னாடி மொராஜி தேசாய் போன்றவர்கள் தான் வந்து 5 முறை தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சாதனையை முறியடிச்சுட்டு தொடர்ந்து 6வது முறையாக இவங்க பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ண போறாங்க. நம்ம பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட், இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ண போறோம். ஸோ அதுதான் இவங்களோட தொடர்ச்சி செய்யக்கூடிய 6வது பட்ஜெட்டா இருக்கும். அதே மாதிரி நிர்மலா சீதாராமனுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது
ஃபர்ஸ்ட் விமனில் ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இவங்க தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டரா, அதாவது பெண்களில் ஒருத்தவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது இந்திரா காந்தி. அவங்க இன்டரிம் அந்த ஒரு இடைக்கால நிதியமைச்சராக தான் இருந்திருப்பாங்க. ஒரு வருஷம் மட்டும்தான் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபுல் டைம் விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைமாக யார் இருக்காங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ 6th டைமாக தொடர்ச்சியாக அவங்க பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.